நிச்சயமாக பொன்முடியின் சொத்துக்களை மீண்டும் கொடுக்க கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கில் இன்று நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் இன்று காலை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2006 முதல் 2011 ஆண்டில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாகவும் அதைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக 2011 ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. அப்போது அவரது சொத்துக்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை முடக்கியிருந்தன. மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அப்போதைய அதிமுக அரசின் சட்டத்துறை செயலாளராக இருந்த தற்போதைய நீதிபதி ஜெயச்சந்திரன் தான் சொத்து முடக்கத்திற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தார். மேலும் கடந்த 2016 ஆண்டு இந்த வழக்குகளில் இருந்து பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விழுப்புரம் நீதிமன்றம் விடுதலை செய்திருந்து உத்தரவை பிறப்பித்திருந்தது. மேலும் சொத்துக்கள் முடக்கத்தை நீக்கியும் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து சொத்துக்கள் முடக்கத்தை நீக்கியதை எதிர்த்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தனித்தனியே உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து மேலும் பார்த்தோம் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் நேற்றானது தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் இருவருக்கும் 50 லட்சம் ரூபாயும் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கினை எதிர்த்து நேற்று நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருந்த நிலையில் சொத்துக்கள் முடக்கத்தை விழுப்புரம் நீதிமன்றம் நீக்கியதை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கில் இன்று காலை நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்திருக்கிறார்.